ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பார்க்குற எல்லாம் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவுக்குள்ள வந்த 2 பேர்த்திலிருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி இருப்பான். அப்ப அவங்களோட மூஞ்சில பாய்சனஸ் பவுடர் போட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருப்பான், அந்த பாய்சனஸ் பவுடர் போட்டா அவங்களால கொஞ்ச நேரத்துக்கு கண்ண முடிக்க முடியாது, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க. அப்புறம் கடைசியா ஒரு மலை மேல நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நாங்க உன்னை கொல்ல தான் போறோம் அப்படின்னு அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. கீழே பார்த்தா அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். அந்த 2 பேரும் நம்ம ஹீரோ பார்த்து நீ செத்தடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ முடிஞ்சா என்ன வந்து பிடிக்கிட்டா அப்படின்ட்டு கீழே குதிச்சிருப்பான். இப்ப இந்த எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அந்த மலையிலிருந்து கீழே குதிக்கும் போது டியான்லூ ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு முடிஞ்சா என்ன வந்து பிடிக்கிட்டா அப்படின்னு மிடில் ஃபிங்கரை காட்டுவான். அப்ப அவனுக்கு 2 பேரும் அவனுக்கு என்ன பைத்தியமா, அவனே அவனோட சாவை தேடி போறானா அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இதுதான் மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்டா அப்படின்னு கத்திட்டே கீழே விழுந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு 2 பேரும் சொல்றானுங்க, அந்த குயிஃபங் ஏதோ ஹீரோ மாதிரி இந்த மலையில இருந்து கீழே குதிச்சான். ஆனா கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க மியாஸ்மா கேஸ் அவனை கொன்னுரும். நம்ம நாளைக்கு காலையில போய் அவனோட தலையை கொண்டு வந்து நம்ம மாஸ்டர் கிட்ட கொடுத்து பவுண்டியை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, நான் இந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்கு இவ்வளவு சீக்கிரமா வரும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கான். அவன் பின்னாடி ஒளிவட்டமே தெரியுது. அப்ப நம்ம ஹீரோ, இந்த ஹெர்ப் நல்லா இருக்கு, இது 1000 வருஷம் பழமையானது. இந்த ஹெர்பும் நல்லா இருக்கு, இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இதுவும் 1000 வருஷத்துக்கு மேல இருக்கும். இங்க இருக்க எல்லா மெடிசன் ஹெர்புமே எனக்கு தான். இந்த ஹெர்ப் ரொம்பவே ஹை குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், அந்த 2 பேரும் நான் செத்துருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல இருக்க மியாஸ்மா கேஸோட ஆன்டிடோட்டே டியான்லூ ஃப்ரூட் தான் அப்படின்னு யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த டியான்லூ ஃப்ரூட்டால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, நான் சீக்கிரமா ஆன்டிடோட் தயாரிச்சாவுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ, இன்னைக்கு ரொம்பவே எனக்கு நல்ல நாளா இருக்கு, இவ்வளவு ஹெர்ப் கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நான் கண்டிப்பா பணக்காரன் ஆயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஏதோ பில் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல பார்த்தா ஏதோ ஒரு நரி மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கு. அதோட பேரு பிளட் ஷார்ட்டட். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ அந்த பிளட் ஷார்ட்டட பார்த்து, இது இப்ப மயக்கத்துல இருக்கு, நாளைக்கு அந்த 2 பேர் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்தானுங்களா, அப்ப அவங்களை சமாளிக்கிறதுக்கு இந்த பிளட் ஷார்ட்டட் தேவைப்படும் அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் போடுறான். அப்ப நம்ம ஹீரோக்குள்ள வந்து அந்த 2 பேர்த்த காட்டுறாங்க, இந்த ஃபாரஸ்ட்ல இருந்த ஃபாக் எல்லாம் போயிருச்சு, அவன் கண்டிப்பா செத்துருப்பான், நம்ம சீக்கிரமா அவனோட தலையை கொண்டு போய் பவுண்டி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மரக்காட்ட மேல மயங்கி போய் கிடக்குறான். அப்ப அந்த கோடாரி வச்சு எடுத்தவன், நான் இவனை கண்டுபிடிச்சிட்டேன், இவனோட தலை இப்பவே வெட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட தலையை வெட்ட போறான். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு ஏதோ 2 குச்சி மாதிரி அவங்க மேல தூக்கி போடுறான். அப்ப அவனுங்க அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, நீ என்ன சாகலையே அப்படின்னு ஆச்சரியப்படுறானுங்க. அந்த குச்சி மாதிரி நம்ம ஹீரோ தூக்கி போடுது அவனுங்க பின்னாடி இருக்க மரத்துல போய் குத்துது. அப்ப நம்ம ஹீரோ, மிஸ் ஆயிருச்சா, நான் வெறும் குய் அண்ட் பிளட் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன், உங்களை மாதிரி பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களால ஈஸியா என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, உங்களுக்கு பிளட் ஷார்ட்டட்டோட பிளட்டை ஒரு மியாஸ்மா ட்ரீல அதுவும் சன்லைட்ல போட்டா என்ன ஆகும்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேக்குறான். அப்ப அவனுக்கு 2 பேரும் சொல்றானுங்க, பாய்சனஸ் ஃபாக் கிரியேட் ஆகும், அந்த ஃபாகை வச்சு பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களையே 10 செகண்ட்ல கொல்ல முடியும், அதை ஈஸியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ 10-9 அப்படின்னு எண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு 2 பேரும், இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த ஃபாக்ல எங்க இருந்து வருது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அவனுக்கு 2 பேரும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது பிளட் ஷார்ட்டரோட பிளட்ட அந்த மியாஸ்மா ட்ரீ மேல போடும்போது உருவாகிற பிவிட்சிங் ஸ்மோக், இது எப்படி இங்க வருது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, சாரிப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன், நேத்து நைட் அந்த பிளட் ஷார்ட்டட் ஒன்று மயங்கி கிடந்ததை நான் பார்த்தேன், அதுகிட்ட இருந்து கொஞ்சம் பிளட் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அட்டாக் பண்ண வந்தீங்களே அப்பதான் அந்த மரத்து மேல போட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு 2 பேரும் சொல்றானுங்க, நீ இதை ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, உன்னை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, நீங்க ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, இதெல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு 2 பேரும் பிளட் வாமிட் எடுத்து அந்த பாய்சனால செத்து போயிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இந்த பிவிட்சிங் ஸ்மோக் ரொம்ப ஃபாஸ்டா ஒருத்தரை கொன்னுரும், அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு, அதனாலதான் நீங்க ரொம்பவே சீக்கிரமா செத்து போயிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஹலோ காய்ஸ், இப்ப 16th எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி நிறைய ரெட் கலர்ல கண்ணுங்கெல்லாம் தெரியுது, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பிளட் ஷார்ட்டட் பீஸ்ட் தான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ரத்தம் வாங்கிட்டேன், அதனால நீ இவங்களை சாப்பிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பீஸ்டும் அந்த செத்து போன 2 பேத்தையும் போய் சாப்பிடுது. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், இன்னைக்கு இந்த பிரச்சனையும் மட்டும் முடிக்கல, எனக்கு நிறைய மெடிசன் எல்லாம் கிடைச்சிருக்கு, இந்த நாள் ஃபுல்லாவே ப்ராஃபிட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட மெடிசன் கார்டன் காட்டுறாங்க. அதுல அந்த யுனிச்சியோ அப்படிங்கிறவன் வந்து நம்ம சர்வெண்ட் கிட்ட, உங்களோட யங் மாஸ்டர் செத்து போயிட்டான், அந்த அயன் மைனோட அத்தாரிட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம சர்வெண்ட், எங்க யங் மாஸ்டர் செத்துருக்க மாட்டாரு, நீ பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவோட குதிரை மேல இருந்த கவரை தூக்கி போடுறான். அப்ப அந்த லிங்லாங்கும் யுனிச்சியும் சொல்றானுங்க, அந்த குதிரை அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ்ல செத்து இருந்துச்சு, அங்க இருந்து தான் இதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட்டும் அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, நம்ம யங் மாஸ்டர் நேத்தே அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த லிங்லாங் சொல்றான், உங்க யங் மாஸ்டரோட சாவுக்கு நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த மெடிசன் கார்டனும் அந்த அயன் மைனும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வெண்ட் கொடுக்க முடியாதுடா அப்படிங்கிறான். அப்ப 2 சோல்ஜர்ஸ்
வந்து நம்ம சர்வெண்ட்டையும் அந்த பொண்ணையும் அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் கேக்குது. அப்ப அந்த லிங்லாங்கும் யுனிச்சியும் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஹோச்சன் அப்படிங்கிற பொண்ணு யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நேத்து நைட்டு நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு அந்த நம்ம ஹீரோ கட்டி பிடிக்கிறா. அப்ப அந்த லிங்லாங் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான், டே குயிஃபங் நீ எப்படி அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு உயிரோட வந்த அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ நான் உள்ள சுத்தி பார்க்கலான்ட்டு போனேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த லிங்லாங் என்னது சுத்தி பார்க்கலான்னு போனியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த யுனிச்சி வந்து குயிங்ஃபங் அந்த அயன் மைனை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வெண்ட் இந்த யூ ஃபேமிலி தானே பெரிய ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நீங்க யாரா இருந்தா என்னடா, நான் எதுக்கு உங்களுக்கு அயன் மைனை கொடுக்கணும் அப்படி, எங்க குயின் ஃபேமிலியோட பவரை பத்தி தெரியுமா, அந்த ஃபேமிங் சிட்டி லார்ட் என்ன கொல்ல பார்த்தான், அதுக்காக நான் பேட்டில் கமாண்டை இஷ்யூ பண்ணேன். அது மட்டும் இல்ல நேத்து நைட்டு நான் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது 2 பேர் என்ன கொல்ல பார்த்தாங்க. அப்ப அவங்கள கொல்றதுக்கும் நான் பேட்டில் கமாண்டை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த யுனிச்சியும் லிங்லாங்கும் என்னதே நேத்து மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல உன்ன 2 பேர் கொல்ல வந்தாங்களா, அவங்கள கொல்றதுக்கு பேட்டில் கமாண்டை யூஸ் பண்ணியா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பேட்டில் கமாண்ட் அந்த யுனிச்சி மூஞ்சி நேரா வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த யுனிச்சி நினைக்கிறான் இந்த பேட்டில் கமாண்டை மட்டும் அவன் யூஸ் பண்ணிட்டானா அங்க ராயல் காட்ஸே இருந்தாலும் கண்டிப்பா அவங்க கொன்னுருவாங்க. இப்ப இவங்கிட்ட பிரச்சனை பண்றது நானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு அந்த யுனிச்சியை நினைச்சுக்கிட்டு, யங் மாஸ்டர் நீங்க ஒன்னும் கோவப்பட வேண்டாம், நாங்க அட்வான்ஸா நியூ இயர் விஷஸ் சொல்ல தான் வந்தோம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்புறம் அங்க இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோ முன்னாடி தலை குனிஞ்சு அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் எங்க யூ ஃபேமிலி சார்பா உங்களுக்கு அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுனிச்சியும் லிங்லாங்கும் நம்ம ஹீரோ பார்த்து இந்த மெடிசன் கார்டன்ல நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க யங் மாஸ்டர், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறானுங்க. அப்ப அந்த லிங்லாங் டே யுனிச்சி என்னையும் கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு கத்திட்டே ஓடுறோம். அதை பார்த்து நம்ம சர்வன்ட் சிரிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் யங் மாஸ்டர் நீங்க தான் அந்த பேட்டில் கமாண்டை ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டீங்கல்ல, உங்ககிட்ட எப்படி இன்னொன்னு வந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அன்னைக்கு நான் யூஸ் பண்ணல, அதோட டம்மி தான்டா, இதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட் என்ன யங் மாஸ்டர் இதை வச்சுட்டு தான் இவ்வளவு நேரம் பில்டப் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஹலோ கைஸ், நம்ம இப்ப 17th எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஹோச்சன் அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் நேத்து நைட் எங்க போனீங்க, நாங்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டோம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ நான் தான் சொன்னேன்ல மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மெடிசன் எடுத்து வர போனேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும் போதும் யங் மாஸ்டர் பொய் சொல்லாதீங்க, அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க போனாவே செத்து போயிருவாங்க, நீங்க இதுக்கு மேலேயே நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் நிறைய ஹெர்பை கலெக்ட் பண்ணியிருக்கேன், அங்க கொஞ்சம் பாருங்க குதிரையில வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த குதிரை வந்த வேகத்துக்கு மூச்சு வாங்கி நின்றுட்டு இருக்குது. அந்த குதிரை மேல பார்த்தா ஒரு பெரிய மூட்டை இருக்கு. அந்த மூட்டையை திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா மெடிக்கல் ஹெர்பா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் எடுத்து வைங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன் அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் உங்களால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹோச்சன்ங்கிற பொண்ணு யங் மாஸ்டர் நீங்க கலக்கிட்டீங்க அப்படின்னு அந்த ஹெர்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க அந்த லிங்லாங் கேபிட்டலுக்குள்ள போயிட்டான். அப்ப நினைக்கிறான் அந்த குயிஃப் அங்க எதுவும் பண்ண முடியல, அதனால எனக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் நான் கேபிட்டலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கடுப்புல சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நினைக்கிறான் நம்ம குயின் ஃபேமிலிட்டு தான் இந்த கிளவுட் ஷேடோ டவுன் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையில அந்த கேபிட்டல்ல இருக்க யூ ஃபேமிலி சம்பந்தப்பட்டிருக்கு, இந்த கிளவுட் ஷேடோ டவுன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அப்புறம் இதெல்லாம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நம்ம சர்வன்ட் கூப்பிட்டு இந்த மாசத்துல இருந்து நம்ம பாடி கார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட சம்பளத்தை டபுள் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட் யங் மாஸ்டர் இது ரொம்ப அதிகமா இருக்கு, இப்ப நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ நான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட் யங் மாஸ்டர் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனா கண்டிப்பா எல்லாம் செத்துருவோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ நீ எதுவும் கவலைப்படாத, நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ இந்த கிளவுட் ஷேடோ டவுனை என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும், அப்புறம் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் நானே ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க நம்ம ஹீரோ எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு சோல்ஜர் சொல்றான் யங் மாஸ்டர் நம்மளால எப்படி மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அப்ப இன்னொருத்தன் யங் மாஸ்டர் நீங்க ஜோக் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இல்ல நான் சீரியஸா பேசுறேன், இப்ப செலக்ஷன் ரவுண்ட் நடக்கும், இதுல யாரு பாஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு இனிமே சேலரி 3 மடங்கா தருவோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம சர்வெண்ட்டை பார்த்து எங்களுக்கு யாரு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம சர்வெண்ட் தான் அவங்களோட கமாண்டர், இதை நான் சொல்ல மறந்து போயிட்டேன். அப்ப நம்ம ஹீரோ உங்க எல்லாத்துக்கும் நான் தான் ட்ரைனிங் கொடுக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிக்கிறானுங்க யங் மாஸ்டர் கண்டிப்பா காலங்காத்தால ஜோக் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் யங் மாஸ்டரால என்ன கூட தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றான். அப்புறம் சரி வாங்கடா எல்லாம் போய் சாப்பிடலான்ட்டு இன்னொருத்த எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ எங்கடா எல்லாம் போறீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கடா அப்படின்னு கத்தி இருக்கிறான். அப்ப நம்ம சர்வெண்ட் நம்ம யங் மாஸ்டரோட மெரிடியன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, அவரால் ஒழுங்காவே கல்டிவேஷன் பண்ண முடியாது, அவர் எப்படி மத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு அப்படின்னு தலையில கையச்சிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம சர்வெண்ட்டை வாடா நம்ம போய் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண தேவையான வெப்பன்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறோம். அப்ப நம்ம சர்வெண்ட் நினைக்கிறான் நம்ம யங் மாஸ்டர் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல போய் ஏதோ லக்ல தப்பிச்சு வந்துட்டாரு, அது தெரியாம ஒரு ஜீனியஸ் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அப்ப அங்க அந்த யுனிச்சி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஒரு சோல்ஜர் வந்து யங் மாஸ்டர் நான் நல்லா விசாரிச்சுட்டேன், அந்த குயிஃபங் எந்த ஒரு வாரையும் டிக்ளேர் பண்ணல,
பண்ணல. அவன் அந்த ஃபெய்மிங் சிட்டி லார்ட கொல்றதுக்கு ஒரே ஒரு டைம் தான் வார டிக்ளேர் பண்ணான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த யுனிச்சியோ அந்த குயிஃபங் எங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டானா அப்படின்னு டென்ஷன் ஆகி அவன் கையில இருந்து டீ கப்பை தூக்கி போடுறான். அது போய் நம்ம ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் இருக்கான்ல அவன் மேல பட்டுருச்சு. அப்ப நம்ம ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் சொல்றான், டேய் நீ தூக்கி போட்ட டீ என் மேல பட்டுருச்சு அப்படிங்கிறான். அப்ப அதுக்கு அந்த யுனிச்சியோ இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறான். அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் இப்பதான் அந்த குயிஃபங் என்ன கோவப்படுத்திக்கிறான், இப்ப நீயும் என்ன கோவப்படுத்துறியா அப்படின்ட்டு அந்த யுனிச்சியோ அட்டாக் பண்ண போறான். அதான் அந்த யுனிச்சியோ அசால்ட்டா தடுத்துட்டு, டேய் நீயும் குயிங் ஃபேமிலி சேர்ந்தவன் தானே, உனக்கும் அந்த குயிஃபங் கூட பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஆமா அந்த குயிஃபங் கூட எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் மெடிசன் ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ண போகும்போது என்ன அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.